வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங் சேனல். போன வீடியோவில் மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வெட்டியிருப்போம். அதில் மெத்தடு 2 இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை பாடியில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி இதில் பார்க்கலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லி காட்டுறேன். இது மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டை பொறுத்தளவு நாமே எடுத்தோம்னா சரி வராது, அது கரெக்டாக எடுக்க முடியாது. இன்னொருத்தவங்க தான் நமக்கு எடுக்கணும், அளவு எடுக்கணும். அதனால நான் சும்மா வீடியோக்காக நான் இப்போ உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இது மாதிரி டேப் எடுத்து நம்ம அக்கல் பகுதியில் ரவுண்டாக வச்சுக்கணும். இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அக்கல் பகுதியில் நம்ம கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அதே மாதிரி அந்த ஷோல்டர் பக்கம் இறக்கி வைக்கக்கூடாது. ஷோல்டருக்கு மேலே அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மேல் பகுதியில் வைக்கணும். இப்படி எடுத்தால் தான் நமக்கு கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டு கட் பண்ணோம்னா கரெக்டான நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லி காட்டியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஆம்ஹோல் ரவுண்டு கிடைக்கும். இப்போ நான் அளவு எடுத்ததில் எனக்கு என்னோடய ஆம்ஹோல் அளவு 18 இன்ச்சு வந்தது. இந்த 18 இன்ச்சை நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணுற ப்ளவுஸில் எப்படி நம்ம மாற்றி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 18 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சை நம்ம அந்த ஆம்ஹோல் ரவுண்டில் வச்சுக்கணும். அதாவது இதில் நம்ம தைக்கிறதுக்கு அரைஞ்சி விடணும் அப்படின்லாம் தேவையில்லை. மேலே இருந்த 9 இன்ச்சு அப்படியே அளந்து நம்ம இந்த 10.5 இன்ச்சு அளந்துருக்கலாம். மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு அளந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் 9 இன்ச்சு வரணும். ஆம்ஹோல் ரவுண்டு 9 இன்ச்சு வரணும். அந்த மேலே அரைஞ்சி விடணும்லாம் தேவையில்லை. அப்படியே மேலே இருந்து அப்படியே அளந்துக்கலாம். அளந்துட்டு கரெக்டாக அந்த 10.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு 9 இன்ச்சு வரணும். அது கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு. இப்படி தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு பாடியில் எடுத்து அதை அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம கட்டிங் பண்ணுற ப்ளவுஸில் வச்சு நம்ம கட் பண்ணணும். நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு பாடியில் என்ன எடுக்கிறோமோ அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ண நம்பரை அப்படியே நம்ம ஆம்ஹோல் ரவுண்டில் வச்சு அந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இதில் ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். போன வீடியோவில் பின்பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தோம், அதோட ரீகால் இப்போ பார்த்தோம். இப்போ ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வெட்டுறதுக்கு இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கணும். துணியை 4 துணி இருக்கிற மாதிரி துணியை ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அதை அப்படியே மறுபடியும் மடித்து போட்டோம்னா 4 துணி வந்துடும். இப்போ 4 துணி 9 இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு. இந்த ஆம்ஹோல் ரவுண்டை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு கட் பண்ணுவோம். 9 இன்ச்சு அகலமாக இருக்கனால நமக்கு இந்த துணி பத்தலை. அதுக்காக கொஞ்சம் இழுத்து போட்டு முன்னாடி நகர்த்தி போட்டிருக்கோம். இப்படி போட்டோம்னா ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம 9 இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, நமக்கு கையோட எவ்வளோ கை உயரம் தேவை. ஃபஸ்ட்டு அந்த உயரத்தை நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்துக்கலாம். எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு சொல்லி அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு இதில் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு தேவை. அதாவது கீழே அரைஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு, மேலே அரைஞ்சி மடித்து பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. அதில் 7 இன்ச்சு இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது இப்போ இது லாங் ஸ்லீவுங்கிறதுனால 10 இன்ச்சு தேவைப்படுது வெட்டுற ப்ளவுஸு. இப்போ 10 + 1 11 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் உயரம். கையோட உயரம் 11 இன்ச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 11 இன்ச்சு, இந்த கடைசியில் ஒரு 11 இன்ச்சு மார்க் பண்ணி போட்டுக்கலாம்.
ஸ்கேல் வச்சு அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஒரு 11 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்படி வெட்டினோம்னா நமக்கு கரெக்டான இந்த அக்குள் பகுதியில் வர சுருக்கம்லாம் வராமல் பர்ஃபெக்டான ஸ்லீவ் கிடைக்கும். இப்போ இந்த 9 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டுக்கு இந்த அடிக்கை அளவு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அது வந்து சரியான அளவாக இருக்கும். அடிக்கை அளவுங்கிறது ப்ளவுஸு மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த அடிக்கை அளவும் கூடும் குறையும். இப்போ இந்த 9 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு வச்சுருக்கு. 9 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டுக்கு 3.5 இன்ச்சு அடிக்கை அளவு வச்சுருக்கு. இந்த 3.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாருங்கள், இப்போ இது இந்த ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு 9 இன்ச்சுங்களா. இதுதான் நம்ம இங்கே ஸ்லீவில் அந்த ரவுண்டு வரைவோம் பாருங்கள். அந்த 11 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த முனையிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டு மேலே வைக்கணும். நான் வச்சுருக்க மாதிரி டேப் வைக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 9 கூட ஒரு 1/4 இன்ச் சேர்த்திக்கலாம். 9.25 வரைக்கும் வச்சுக்கலாம். 9.25 வந்து எந்த இடத்துல நமக்கு டச் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதில் இருந்து 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. ஒன்றரை இன்ச்சு எடுத்து இப்போ அந்த நம்ம அளவு எடுத்ததை கோடு போட்டுக்கலாம். இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோட்டோட நீளம் வந்து 9.25 இன்ச்சு. இது வந்து 3.5 இன்ச்சு. இந்த 9.25 இன்ச்சு நம்ம மேலேருந்து கீழே எடுக்கும்போது எந்த இடத்துல வச்சோம்னா 9.25 இன்ச்சு இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ மேலே வந்து அந்த ஷோல்டர் பக்கம் அந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம 9.25 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். அந்த லென்த்தை 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 9.25க்கு 4.5யும் ஒரு பாயிண்ட் வரும். அதை 2ஆக டிவைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க் பண்ணதுலேருந்து மேலே பாருங்கள், 9.25 4.5க்கு ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து மேலே 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த 1.25 இன்ச்சு மார்க்கையும் இந்த 3/4 இன்ச்சு மார்க்கையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி கையிலே நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கேருந்து இந்த நம்ம 9.25 மார்க் பண்ணோம் 3.5 இன்ச்சு கோட்டில், அதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ இதாக பண்ணுறோன்னா, நம்ம அப்போ தான் வந்து அந்த ஸ்லீவோட ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இதை போட்டுக்கலாம். இந்த பக்கம் இந்த பாதி ரவுண்டை வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த 9.25 அந்த 3/4 இன்ச்சு மார்க் 2 டச் ஆகணும். அதை அப்படியே வச்சு போட்டுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேலோட வளைவு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது கீழே கை சுற்றளவு நமக்கு எவ்வளோ தேவையானதோ எடுத்துக்கலாம். இதில் 5.5 இன்ச்சு எடுத்துருக்கு. 5.5 இன்ச்சு கை சுற்றளவு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது அதை சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி அதிலேருந்து ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். கிராஸாக போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜாயின் கொடுக்கணும். இந்த பாதி துணியாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம தைக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து தைக்கும் போது ஜாயின் போட்டு நம்ம தைப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணுன்னா, ஸ்லீவ் வெட்டுறதுக்கு நம்ம ஸ்லீவோட கைப்பகுதி எவ்வளோ உயரம்னு சொல்லி அளந்து அந்த உயரத்தில்
அளவு ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதோட 1 இன்ச் கூட்டிக்கணும். நம்ம எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸ் வெட்டும் போது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கணும். இதில் 11 இன்ச்சு எடுத்துருக்குது. அந்த 11 இன்ச்சு எடுத்த இடத்துலேருந்து கீழே 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போடுறோம். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த கார்னர்லேருந்து 9.25 இன்ச்சுக்கு ஆம்கோல் ரவுண்டு, நமக்கு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ அளவு வெட்டியிருக்குமோ அதே அளவு ரவுண்டு இங்கே வச்சுக்கணும். அதில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கலாம். அதில் 9 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு, இதில் 9.25 வச்சு இந்த கோடு போடுறோம். கிராஸாக கோடு அந்த 3.5 இன்ச்சு கோட்டில் டச் ஆகிற மாதிரி போடுறோம். அப்புறம் அதை 2ஆக டிவைட் பண்ணி அந்த இடத்துல சென்டரில் ஒரு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லென்த் வந்து 9.25 இன்ச்சு. அதாவது நம்ம ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கூட்டி இந்த லென்த்தை எடுத்துக்கணும். அதே அளவு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக கை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம மையப்புள்ளி வச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி அதிலேருந்து மேலே ஜஸ்ட்டு மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த பக்கம் 1.25 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 3/4 இன்ச்சு மார்க்கிங் வந்து ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ளவுஸ் சின்னதாக இருந்தால் 1/2 இன்ச்சு கூட போதும். இது 32 இன்ச்சு மார்பு சுற்றளவு ப்ளவுஸ்க்கு 3/4 இன்ச்சு. அதே 30 இன்ச்சு 32 இன்ச்சுக்கெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், வச்சோம்னா போதும். இந்த ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த ரவுண்டு நம்ம போட்டோம்னா ரவுண்டு வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போடுறத விட இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை வச்சு போடுறது. எப்படி போடுறேன்னு சொல்லி பார்த்துக்குங்க. அடுத்து கீழே வந்து நம்ம கை சுற்றளவு எவ்வளவோ அதை அளந்துக்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிராஸ் வச்சோம் இல்லைங்களா 1/2 இன்ச்சுக்கு, அதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக பெண்டு வச்சு எடுத்து வரைஞ்சோம்னா நமக்கு வந்து அக்குள் பகுதியில் சுருக்க வராது. கட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இந்த பிசுறெல்லாம் இருக்கும். அந்த பிசுறெல்லாம் நெளிவு சுழிவு இந்த பிசுறு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம திருப்பி போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வளைவாக நம்ம கட் பண்ணோம்னா சுருக்கம் இருக்காது. ஸ்லீவ் வந்து கை வந்து தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். மேலே ஒரு நாச் போட்டுக்கணும், தையல் வர இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும், சென்டர் நாச் ஒன்று போட்டுக்கணும். இப்போ முன்பகுதி எடுத்து 2 துணி மட்டும் எடுத்து நம்ம முன்கை குடஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்போ குடஞ்சி வெட்டலாம். இந்த சென்ட்ரு பாயிண்ட் எங்கே வருதுன்னா அதை அப்படியே பின்பக்கம் வச்சுருக்கோம். அதில் வந்து பாதியோடு இருக்கிறனால அதில் வெட்டல முன்பகுதி குடஞ்சி வெட்டுறது, பின்பக்கம் இருக்கிறதுல குடஞ்சி வெட்டுறோம். அதாவது அந்த சென்ட்ரு பாயிண்ட்டையும் அந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோமா அதையும் ஜாயின் பண்ணிக்கணும். 1.25 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே தையல் வர இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை டச் பண்ணி அப்படியே 1.25 இன்ச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அதை வந்து டச் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் அந்த ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவும் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராகவும் இருக்கும் நம்ம குடஞ்சி கட் பண்ணுற துணி. அதை கட் பண்ண துணியை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம்
ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கும். அப்படி தான் கட் பண்ணணும். இப்போ அதை முன்பகுதி நம்ம ஜாயின் போடுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேறு துணி எடுத்து இந்த துணியை வச்சு நம்ம ஜாயிண்ட்டு பண்ணி கரெக்டாக அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க ஸ்லீவ் வெட்டுறது. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த வீடியோவில் ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.